ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜெயகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பாஜக அவங்களோட கொடிய நகத்தை வச்சு ஜனநாயகத்தை கிழிக்கிறாங்க, காயப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க சார். அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? முக்கியமாக காங்கிரஸ் பக்கம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லுவார் எடப்பாடி டெல்லியின் அடிமையினார். இப்போ டெல்லியின் முக்கியமான அடிமை யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ராகுல் காங்கிரஸுக்கு அடிமை யாருன்னா காங்கிரஸ் கட்சிக்கான மிகப்பெரிய அடிமையாக இருக்குது யாருன்னா திமுக தான். ஏன்னா அமித்ஷா எடப்பாடியார் பார்த்தபோது இவங்க பயங்கர விமர்சனம்லாம் பண்ணாங்க. ஆனால் டெல்லியில் பார்த்து இப்போ காங்கிரஸ் சரியான முறையில் திமுகவோட விஷயங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு சொன்னோன்னா உடனே கனிமொழி ஓடி போய் அவர்கிட்ட பேசி ஒரு 1.5 மணி நேரம் பேசிட்டு வந்தாங்க. அமித்ஷாவை எடப்பாடியை சந்திக்கும் போது அடிமைத்தனம் அப்படின்னா கனிமொழி ராகுலை சந்திப்பது என்ன அடிமைத்தனம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது சக்கரவர்த்தி அவர் பேசிக்கிட்டே இருக்கார். நேற்று கூட சொல்லியிருக்கார் 18% வாக்குகள் விஜய்க்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தையெல்லாம் பதிவு செய்திருக்கிறார். அது ஒரு பக்கம் அச்சம். இரண்டாவது பக்கம் பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தில் பஸ் ஸ்டாண்டு பேர் கலைஞர் கருணாநிதி பஸ் ஸ்டாண்டு வச்சுருந்தாங்க. இப்போ காங்கிரஸின் மிகப்பெரிய அழுத்தத்தின் காரணமாக இந்திரா காந்தி பேருந்து நிலையம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ காங்கிரஸ் இவங்களை பயமுறுத்திட்டு இருக்கு. நீங்கள் கேட்கலாம் எதுக்கு காங்கிரஸ் 3-4% வாக்குகள் தானே இருக்கிறது, அவங்க ஏன் இவங்களுக்கு பயப்படணும், திமுக அவங்களுக்கு ஏன் பயப்படணும்னா காங்கிரஸ் ஒரு வேளை தாவேக்காக்கு போயிடுச்சுன்னா, அதாவது விஜய் பக்கம் போயிடுச்சானா இவர்களுக்கு கூட்டணி கட்சிகள் விடுதலை சிறுத்தையோ இல்லை காங்கிரஸோ இல்லை கம்யூனிஸ்டோ இவர்களுக்கு அங்கே தாவேக்கா போகிறதுக்கு ஒரு வழி வைத்து விடும் காங்கிரஸ். அதனால் அங்கே போவதற்கு எளிதாக ஒரு காங்கிரஸ் போயிடுச்சுன்னா மற்ற கட்சிகளும் தாவேக்கா பக்கம் போயிடும். ஸோ திமுகவோட பலம் 0க்கு வந்துடும். கூட இருக்கிற கட்சிகள்லாம் போயிடுச்சுன்னா சொல்ல முடியாது, நம்ம மதிமுக கூட போயிடுவார், அவரும் கூட வைக்கம் கூட போயிடுவார். ஸோ அந்த அச்சம் இப்போ சமீபத்தில் தங்களை விட்டு காங்கிரஸ் போனால் தங்களோட கூட்டணி என்பது 0 ஆகிவிடும் அப்படின்ற அச்சம் திமுகவுக்கு அது ஸ்டாலினுக்கு அதிகமாகி கொண்டே இருக்கிறதுனால தான் ராகுலை எல்லாம் சந்தித்து பேச வைக்கிறாங்க. கனிமொழி அனுப்பி அது இவ்வளோலாம் இறங்கி போக மாட்டாங்க, இப்போலாம் இறங்கி போயிருக்காங்க. ஸோ இந்த அச்சம் இது கொண்டு இருக்கிறது. இப்போ பாஜக என்ன இவங்களை கிழித்தது அப்படின்றது நமக்கு நகத்தை வைத்து கிழித்தாரெலாம் ஒன்றும் தெரியவே இல்லை. பல்வேறு விஷயங்கள் எல்லாம் திட்டங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்களோட செயற்பாடு என்னென்ன, பாஜகவோட திமுகவோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா அவர்கள் பாஜகவை விமர்சனம் மட்டும் செய்வதே ஒரே குறிக்கோளாக வச்சு கொண்டிருக்கிறார்கள். அதுதான் மிகப்பெரிய தவறாக பார்க்கப்படுகிறது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா காங்கிரஸ் அப்படி தமிழகத்திற்கு என்ன செய்து விட்டது அவங்க ஆட்சி காலத்துலனா 0. அதை விட அதிகமாக பாஜக செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் தான் இவர்கள் கோபத்தில் வெளிப்பாடாக பேசுகிறாங்க. அது இல்லாமல் தங்களுக்கு எப்படியாவது நம்ம காங்கிரஸுக்கு நான் உங்களை விட நான் பவர்ஃபுல்லாக பாஜகவை எதிர்க்கிறேன்ற காரணத்தை காட்ட வேண்டும் தான். கண்ட விஷயத்துக்கெல்லாம் எங்கே போனாலும் மோடியும் பிஜேபியும் விமர்சனம் செய்வது ஸ்டாலினோட ஒரு ஃபேஷனாக போச்சு. அப்படியே என்ன விமர்சனம் வச்சிருக்காங்கன்னா தேர்தல் எப்படின்னு தோக்க தானே போகிறோம், நாம் எதுக்கும் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கணும் அப்படின்னு தான் நிதி ஒதுக்காம இருக்காங்க பாஜக அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க சார். எங்கள் மெட்ரோ ரயிலிருந்து எல்லா திட்டத்திற்கும் பாஜக பணம் ஒதுக்கி கொண்டு தான் இருக்கிறது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ரோ புல்லட் ட்ரெயினுக்கு தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூர், தமிழ்நாடு ஹைதராபாத் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு தான் இருக்காங்க. பல்வேறு ரயில்வே திட்டங்களுக்கு இன்னும் இவர்களுடைய நிலத்தை ஒதுக்கவில்லை. இவங்க அந்த நிலத்தை ஒதுக்கினா மட்டும்தான் அடுத்த திட்டங்களுக்கு போக முடியும். ரயில்வே துறைகளுக்கெல்லாம் இவங்க அதெல்லாம் செய்வதே கிடையாது, அதெல்லாம் மெத்தன போக்கில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் செய்தால் மட்டும்தான் ரயில்வே துறை போன்ற விஷயங்கள் இங்கே அவரால் வளர்ச்சி அடைய முடியும். அவங்களாம் செய்கிறதே கிடையாது. எந்த விஷயத்தையும் அவர் திமுக ஒரு மெத்தன போக்காக இருக்கிறது. மத்திய அரசுக்கு வளர்ச்சிக்கு முதல்ல மாநில அரசு மத்திய அரசுக்கு உதவி செய்தால் மட்டும்தான் அவர்களால் வளர்ச்சின்றதை செய்ய முடியும். அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்காங்க, வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்காங்கன்னா அவங்க கொடுங்குற அந்த திட்டங்களை கல்வி திட்டம் கொடுத்தாங்க, அதை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொன்னால் அது உங்கள் தப்பு. நீங்கள் சரியான முறையில் திட்டத்தை ஏற்றுக்கிட்டிருந்தால் அதுக்கான தொகை 4000 கோடியிலேருந்து எவ்வளோ பணம் ஒதுக்கீடு இருக்குமோ அதை கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. பட் அதெல்லாம் நீங்கள் திட்டங்களை சரியாக செயல்படுத்த கிடையாது. மத்திய அரசின் செயல்பாடுகள் எதுவுமே உங்களுக்கு கேந்திர வித்யாலயெல்லாம் மிகப்பெரிய இடமாக தான் பார்க்கப்படுது. பலரும் இன்னும் கேந்திர விதியெல்லாம் கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த கல்வி திட்டத்திற்கு எந்த வகையான செயல்பாடுகள் ஒதுக்குவது கிடையாது, அதற்கான இடங்களை ஒதுக்குவது கிடையாது, அதற்கான பட்ஜெட்டை உங்ககிட்ட ஒதுக்குது. அப்போ தான் மத்திய அரசு உங்களுக்கு பணம் கொடுக்கும். இப்போ நீங்கள் பணமே ஒதுக்காமல் இடத்தையும் தராமல் இருக்கும்போது அதை எப்படி மத்திய அரசு உங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியும்? ஸோ இதுக்கு முழுக்க
இவரோட விஷயங்கள் என்னென்னா மத்திய அரசை குறை சொல்ல மட்டும்தான் சொல்ல முடியும். இன்னொரு விஷயம் சொல்கிறார், எப்படி வந்து தோற்க போகிறோன்னு இவருக்கு எப்படி சொல்ல முடியும்? இவர் என்ன வந்து கருத்து கணிப்பிலே வந்து 2-3 கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏ கூட்டணி தான் வெற்றி பெறும்னே சொல்லியிருக்கு. அந்த பயத்தின் காரணமாக கூட நேற்று கூட சொல்லியிருக்காரு, கருத்து கணிப்பு இல்லாமல் ஒத்தி வைத்து நீங்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பிங்க, கருத்து திணிப்பு தேவையில்லை நமக்கு அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஸோ கருத்து கணிப்புகள்லேயே பார்த்தீங்கன்னா பல்வேறு நாளிதழ்கள் கருத்து கணிப்பு, தொலைக்காட்சிகள் கருத்து கணிப்பு எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டிஏ முந்தும் அப்படின்ற விஷயத்தை சொல்லும்போது இவர் ஏன் வந்து இது மாதிரி நாங்கள் தோற்போம் நீங்கள் தோக்க போகிறீங்கன்னு சொல்கிறாருன்னா இவருக்குள்ளே இருக்கிற ஒரு அச்சம். ஏன்னா இங்கே தமிழகத்திலே சட்டம் கொண்டு மிகப்பெரிய கேள்விக்குறியாக டெய்லி மாறிக்கொண்டே இருக்குது. அந்த பயத்தின் காரணமாக இந்த விஷயத்தெல்லாம் பதிவு செஞ்சுட்டு இருக்காரு அவர். அப்படியே 100 நாள் வேலை திட்டத்தை வந்து 50 நாளாக தான் குறைச்சிட்டாங்க, 50 நாள் கூட தரல பாஜக. இப்போ வந்து நான் வந்தா 125 நாளாக ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் 150 நாளாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா ஆக்ட் பண்ணுறாரு, அப்படிங்கிற மாதிரி ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்கு. அதாவது 100 நாள் வேலை திட்டம் வந்து பல்வேறு மாநிலங்களில் வந்து ஆளுங்கட்சியோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு சொல்லப்பட்ட விஷயம். குறிப்பாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவோட கட்டுப்பாட்டில் தான் இந்த திட்டம் இருந்தது. அதுவும் வேலை என்பது பலரும் செய்யாமல் அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து இவங்க கட்சிக்காரங்களே வந்து உள்ளே போயிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போகிற சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு. 100 நாள் வேலை திட்டத்தில் இவங்க இப்போ என்ன பண்ணாங்க, பயோமெட்ரிக் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த 100 நாளில் 125 நாள் வேலை திட்டத்தில் பயோமெட்ரிக் கொண்டு வந்திருக்காங்க. அது பயோமெட்ரிக் என்னும்போது என்ன ஒர்க்கு எத்தனை மணி நேரம் பண்ணாங்கன்ற விஷயமெல்லாம் அதில் பதிவு செய்யப்படும். சரி, விஞ்ஞான ரீதியாக வந்து அந்த பயோமெட்ரிக் கொண்டு வரும்போது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சம் வருகிறது. அது மட்டும் இல்லை, இவங்க வந்து 60-40 அப்படின்னு ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. 40% நீங்கள் மாநில அரசு பணம் கொடுக்கணுன்றாங்க. 40% அதாவது எல்லாமே சொல்வது உங்கள் பங்களிப்பு இருந்தால் மட்டும்தான் ஒரு இடத்துல வந்து அது சரியான வேலை நடக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பார்ட்னர்ஷிப்பாக ஒர்க் பண்ண பணம் பண்ணுறீங்கன்னா உங்களோட பங்கு அங்கே இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நீங்கள் வந்து போய் பார்ப்பீங்க, கவனிப்பீங்க, செயல்பாடு இருக்கான்னு கவனிப்பீங்க. உங்களுடைய பங்களிப்பே இல்லாமல் நீங்கள் ஒரு திட்டத்தை அறிவிச்சிங்கன்னு வைங்களேன், அதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த பங்களிப்பில் ஒரு ஆர்வம் இல்லாமல் போயிடும். இப்போ அவனை வந்து 40% நீங்கள் கொடுத்தீங்கன்னா இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஓ, இப்போ இதில் ஊழல் நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், இதில் வந்து செயல்பாடுகள் வந்து துரிதம் இல்லாமல் நம்ம மாநிலத்தோட பணம் நம்ம கையிலேருந்து போகுது அப்படின்னால இவங்க இன்னும் கொஞ்சம் நேர்மையாக நடப்பார்கள் எதிர்பார்ப்பில் தான் அந்த ஷேரிக்கே கொண்டு வந்தாங்க. பட் அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பட் எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு, இப்போ இன்னும் கூட 2-3 திட்டங்களை அறிவிச்சிருக்காரு அவர். வருஷத்துக்கு 3 சிலிண்டர் அப்படின்ற விஷயத்தில் இன்றைக்கி கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவங்க வந்து மேனிஃபெஸ்டோவில் படிச்சுட்டு சொல்லிட்டே இருக்காங்க. இன்றைக்கி தான் திமுக வந்து அண்ணா அறிவாலயத்தில் வந்து இன்றைக்கி குழு கூடி மேனிஃபெஸ்டோக்கு என்ன பிளான் பண்ணலாம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மேனிஃபெஸ்டோ பிளான் பண்ணும்போதே இவங்க ஏற்கனவே அதிமுக ஒவ்வொரு மேனிஃபெஸ்டோவை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இயன்ற அளவுக்கு மேனிஃபெஸ்டோ போயிட்டு இருக்கு. பட் இவங்களுக்கு என்னென்னா இந்த வேலைவாய்ப்பு திட்டங்களில் தங்களால் ஊழல் பண்ண முடியாது, தங்களால் வந்து சரியான முறையில் வந்து நிர்வாகம் பண்ண முடியாது அச்சத்தில் தான் வந்து மோடி அரசாங்கம் செய்ததை வந்து விமர்சிக்கிறாங்க. திமுகவோட சமூக நீதி என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இப்போ திமுகவோட சமூக நீதி 3 நாளுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இப்போ செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் அரசு பேருந்து நிலையம் அந்த இடத்துல வந்து கோவை மாவட்டத்தில் இருக்கிற அந்த பேருந்து நிலையத்தில் திமுகவோட அந்த யூனியன் லீடர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மிகப்பெரிய சமூக நீதியை நிலைநாட்டுறாரு. என்ன விஷயம்னா, அங்கே வந்து பணிபுரிய வர்ற பட்டியலின மக்கள் வேலை செய்யலாங்கள்ல, கண்டக்டரு டிரைவர்ஸ்லாம் வராங்கல்ல, அது மாதிரி பட்டியலின மக்களுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரியான இந்த ரூட் போட்டு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு இதுக்கு வரீங்கன்னா அவங்க வந்து ரூட்டு போடுவாங்க, நீங்கள் போகணும் இந்த இடத்துக்கு போனதெல்லாம் ரூட்டு போடுவாங்க. அது மாதிரி பட்டியலின மக்கள் வர்ற டிரைவர்ஸு கண்டக்டர்ஸுக்கு வந்து லாங் ரூட் போட்டு விடுறதாகும். அது மட்டும் இல்லை, மற்ற ஜாதியினருக்கு வந்து தங்கள் ஜாதிகளுக்கு மட்டும் ஒரு ஈஸியான ஒர்க்காக தர்ற மாதிரியும், பட்டியலின மக்களுக்கு வந்து மிகவும் கடினமான வேலைகளாகவும் நேரம் அதிகமாக வேலை செய்யக்கூடிய விஷயங்களாகவும் கொடுக்கப்படுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி சிராஜ் அப்படின்னு ஒரு டைரக்டர் வந்து மேல் லெவலில் இது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார். இது மாதிரி பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது யாருன்னா அந்த திமுகவோட யூனியனோட அந்த போக்குவரத்து கழகத்தோட அந்த பகுதியோட தலைவர். அது மட்டும் இல்லை, இவங்க பெரிய புகார் பண்ணோன்னே இவர் பேச்சை கேட்டுட்டு அந்த பட்டியலின டிரைவர் கண்டக்டர்ஸ்லாம் அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னே இந்த திமுகவோட நிர்வாகி வந்து பசும் சாணம் எடுத்து அந்த இடத்த ஃபுல்லாக மொழிகிருக்கார். அதாவது வந்து பட்டியலின மக்கள் இங்கே புழங்கியிருக்காங்க, அந்த தீட்டு நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அந்த இடத்துல ஃபுல்லாக பசுஞ்சாணம் எடுத்து மொழிகிருக்கார். யார்? பகுத்தறிவு, ஈவேராவின் பகுத்தறிவு பேசக்கூடியவர்கள், அண்ணாவின் திட்டங்களை எல்லாம் கொண்டு வரக்கூடியவர்கள், நாங்கள் ஜாதியை பார்க்க மாட்டோம் என்று சொல்லக்கூடியவர்களோட கட்சியோட சேர்ந்த ஒரு
பேருந்து நிலையத்தோட நிர்வாகி, திமுக நிர்வாகி இந்த விஷயத்தை செய்கிறார் நேற்று. அது இல்லாமல் நேற்று வந்து அண்ணா நினைவு நாளுக்கு தவசம் கொண்டாடுறதுக்கு இவங்க வெப்பு வழக்கமாக இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் நடைபெறுகிறது, திமுக ஆட்சியும் நடைபெறுது. இது நம்ம மாற்று கருத்து சொல்ல முடியாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் இது மாதிரி அண்ணாவோட நினைவு நாளுக்கு எல்லா கோயிலையும் தவச சோறு போடுவானுங்க. அது அண்ணாவே வந்து ஏத்திஸ்ட், கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய அண்ணாவின் நினைவு நாளுக்கு ஏன் கோயிலிருந்து வந்து கோயில் பணத்திலிருந்து சாப்பாடு போடுறாங்கன்றது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. சரி, ஓகே, நீங்கள் இவ்வளோ நாள் அந்த தவறை செய்து கொண்டிருக்கின்றீர்கள், அதை வந்து இவங்க வந்து அது பாரம்பரியமாக கொண்டு வந்துட்டாங்க. அதுபோல் நேற்று கூட பார்த்தீங்கன்னா பல கோயிலில் பார்த்தீங்கன்னா அண்ணா நினைவுகளை ஒட்டி சிறப்பு வழிபாடு மற்றும் அன்னதானம். எதுக்கு சிறப்பு வழிபாடு, எதுக்கு அன்னதானம் அப்படின்னு பார்த்தா சமபந்தி போஜனம் பண்ணியிருக்காங்க. திருவண்ணாமலையில் வந்து இது மாதிரி சமபந்தி போஜனம் பண்ணியிருக்காங்க. சபாநாயகர் ஐயாவும் அவர் போயிருக்காரு, அங்கே லோக்கல் எம்எல்ஏலாம் போயிருக்காங்க. அப்போது 4-5 நரிக்குறவர் குழந்தைகள் உள்ளே சாப்பிட போகும்போது உள்ளே அனுமதிக்கவே இல்லை. அனுமதிக்காமல் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அந்த விஷயத்தை அனுப்பிச்சிட்டு அது ஒரு சமூக அளவு போயிருக்கும்போது இந்த 5 குழந்தைங்க அழுதுட்டு இருக்கு. என்னென்ன முதல்ல சாப்பிட போனோம், சாப்பாடுக்கு போட மாட்டேன்னு சொன்னேன்னா அந்த குழந்தைகளை கூட்டு போய் எதில் இருக்கிற ஒரு நல்ல ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கு. அந்த குழந்தைகள் பேட்டியும் கொடுத்துருக்கு. இது மாதிரி வந்து நாங்கள் உள்ளே போனோம், என்னை உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நவீன தீண்டாமையை இந்த திமுக கடைபிடிக்குவது என்பது இந்த 2 உதாரணம் ரொம்ப நாள் முன்னே நேற்று நடந்தது, நேற்று நடந்த சம்பவங்களே நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து திமுகவின் இந்த சமூக நீதி. ஆனால் இப்போ நம்ம எல்லாமே நிறைய பேர் கேள்வி கேட்டுனுக்கிறோம். நீங்கள் வந்து ஆட்சியில் பங்குன்னு கேட்கும்போது திருமாவளவனுக்கு வந்து ஏதாவது பொறுப்பு தருவீங்களா, அமைச்சரவையில் ஏதாவது போஸ்டிங் தருவீங்களான்னு கேட்டால் அதுக்கு இந்த ஒரு கேள்வி கிடையாது. உங்களோட நாடாளுமன்ற உறுப்பினர் கூட ராசா வந்து திமுகவோட தலைவர் ஆக்குவீங்களான்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. ஸோ சமூக நீதியை முழுக்க வஞ்சிக்கக்கூடிய திமுக இந்த தமிழகத்தில் வந்து சமூக நீதி நாங்கள் தான் காப்பாற்றுறோம்னு சொல்லுவதுதான் மிகப்பெரிய நகைச்சுவையாக இருக்குது. இந்தியாவில் சீனா வந்து ஊடுருவிட்டாங்க, இந்தியாவில் பெரும் பகுதியை ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காங்க சார். அதாவது அந்த புக்கு பற்றி தான் பேசுகிறாங்க. ஆமாம் சார், அந்த புக்கு பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த புக்கு இன்னும் வந்து மத்திய அரசும் இராணுவத்துறையும் வந்து அனுமதி வழங்கலை. அந்த புக்கை வந்து வெளியே கூட அனுமதி வரல. ஒரு பத்திரிக்கையில் சில விஷயங்களை மட்டும் கோடிட்டு காட்டியிருக்காங்க. ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே வந்து ஒரு இராணுவத்தை பற்றி ஒரு செய்தியை வெளியிடுவது வந்து இந்திய இறையாண்மைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போது இந்த ஜனநாயகன் படத்தில் கூட அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்க வந்து இராணுவத்தை பற்றி சில இடங்களில் வந்து விமர்சனம் செய்த காரணத்தாலலாம் ஜனநாயகன் சென்சாரை வந்து மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த புத்தகம் கூட அது இராணுவத்தின் அனுமதி கிடைத்தால் மட்டும்தான் வெளியே கொண்டு வர முடியும், இல்லைன்னா நீங்கள் வெளியே கொண்டு வர முடியாது. அதில் சில பக்கங்கள் வந்து அதை வெளியிட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சில பக்கங்களில் வந்து சீனா அந்த போர் நடக்கும்போது அந்த பகுதிகளில் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நான் வந்து ராஜ்நாத் சிங்கிட்ட கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சில மணி நேரங்கள் கழித்து பதில் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் மோடியை கேட்டாங்க. அவர் வந்து எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, நீங்களே ஏதோ முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொன்னார். அப்படின்ற வரையும் வரிகள் சொல்லி இது எந்த வகையில் வந்து உண்மை அப்படின்லாம் தெரியாது. ஏன்னா தேசத்திற்காக அதிகமாக தங்களை வந்து அர்ப்பணித்துக் கொண்டிருப்பது பாஜக. ஸோ இது மாதிரி கற்பனையான செய்திகள் எல்லாம் வந்து பார்லிமெண்ட்டில் பேசக்கூடாதுன்னு சபாநாயகர் சொல்லிட்டார், முந்தானத்தை சொல்லிட்டாரு. அது மட்டுமல்ல, பத்திரிகை ஏதாவது கடிதம் ஏதாவது கட்டுரை போன்ற விஷயங்கள் வந்து நீங்கள் அனுமதி இல்லாமல் வந்து பார்லிமெண்ட்டில் பேசக்கூடாது. சட்டசபையில் அது மாதிரி பிரச்சனை இருக்குது. சட்டசபையில் அனுமதி இல்லாமல் நீங்கள் எதையுமே கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி நிகழ்வுகள்லாம் நீங்கள் வந்து பேசக்கூடாதுன்னு சொன்னவங்க திருப்பி நேற்று வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து சு வெங்கடேசன் போன்றவங்கலாம் வந்து பேப்பர்லாம் கிழிச்சு மேலே போட்டிருக்காங்க. அதாவது எதாவது ஒரு வகையில் வந்து தங்கள் வந்து ஈர்க்கப்பட வேண்டும் மக்களால் அப்படின்னு சொல்லி வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த செய்தி என்பது முழுக்க ஒரு தவறான செய்தி. அதுவும் இராணுவத்தை பற்றியும் இறையாண்மையை பற்றியும் வந்து பார்லிமெண்ட்டில் பேசுவதே என்பது மிக தவறான விஷயம். அதை வந்து ராகுல் காந்தி மீண்டும் செய்து கொண்டிருக்கின்றார். இந்திய இறையாண்மைக்கு எதிராக செய்து கொண்டிருக்கார். நேற்று கூட இன்னைக்கு கூட அதை போராட்டம் பண்ணும்போது ஒரு பஞ்சாபி எம்பி பிட்டுன்றவர் வந்து நீ ஒரு தேச துரோகி அப்படின்னு சொல்லியிருக்காரு ராகுலை பார்த்தின்ற கூட வீடியோஸ் எல்லாம் இப்போ பரவிட்டு இருக்கு. ஸோ இந்திய இறையாண்மைக்கு முழுக்க கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இது போன்ற செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது வந்து அவர்களுக்கு மேலும் வீழ்ச்சியை தான் ஏற்படுத்தும். இறையாண்மையை காப்பது பாஜக என்பது முக்கியமான விஷயமா இருக்குது. ஆனால் காங்கிரஸ் வந்து இதில் மிகப்பெரிய வீழ்ச்சியை ஏற்படும் தான் சொல்லலாம். நம்ம எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி.